மும்மூர்த்திகளுக்கும் முதல் பொருளாயிருந்து தன் பக்தர்களை காப்பதில் கருணை மிக்க கந்த கடவுளுக்கு நிகர் அவரேதான். முருகன் அடிமை என்ற சொல்லுக்கு அழகான விளக்கத்தை அருணகிரிநாதர் கொடுக்கிறார். முருகனுக்கு அடிமை அல்ல, எவன் ஒருவன் முருகன் மீது பற்றற்ற அன்பு, அலாதி அன்பு கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அந்த முருகனே அடிமை என்பதுதான் இதன் உள்பொருள். தன் பக்தனின் உயிரை காப்பதற்காக கருணை தெய்வம் கந்தன் என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னுடைய தந்தை எம்பெருமான் கைலாசநாதரையும் பார்வதியையும் தனது மாமனான விஷ்ணு பகவான் பிரம்மா யமன் முதற்கொண்டு அனைவரையும் நான் போர் தொடுக்கவே நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பக்தனுடைய உயிரை காப்பதற்காக யமன் கிட்ட போராட்டம் செஞ்சவர் எம்பெருமான் முருகப்பெருமான். முருகா முருகா என கூறும் பக்தர்களுக்கு எப்பொழுதும் நல்வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று மும்மூர்த்திகளிடமும் எம்பெருமான் முருகப்பெருமான் யமனிடமே வரம் வாங்கி தனது பக்தர்களை காப்பாற்றிய கந்த பெருமானே ஓம் சரவண பவா.